ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். நான்ஸ்டிக் பேனாக இருந்தாலும் சரி, இரும்பு தோசைக்கல்லாக இருந்தாலும் சரி, ரவை தோசை கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹோட்டல் ஸ்டைல் ரவை தோசை இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ரெடி பண்ணி அதில் இருந்து நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு தோசைக்கல்லில் கொஞ்சம் கூட ஒட்டாத ரவை தோசை எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு பெரிய பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் ரவையை அளந்து எடுத்துக்கலாம். மற்ற பொருட்களையுமே அதே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. அடுத்து அது கூடவே 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மைதா வேணான்னு நினச்சிங்கன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ஹோட்டல்களில் பெரும்பாலும் மைதா தான் சேர்ப்பாங்க. அடுத்து 3 கப் அளவுக்கு அரிசி மாவு, கடையில் வாங்கின அரிசி மாவு எடுத்திருக்கேன். அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 3 மாவுமே நல்லா சேர்ந்து ஒன்று போல் வரணும். அது வரைக்கும் எல்லாமே சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டால் எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. நமக்கு ரவை தோசை மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவு எல்லாத்தையுமே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி போட்டு டைட்டாக மூடி வச்சுடுங்க. நீங்கள் எப்போ ரவை தோசை செய்கிறீங்களோ அப்போ இதிலேருந்து தேவையான அளவு மாவு எடுத்து நாம் ரவை தோசை செய்யலாம். இந்த மாதிரி செய்யும்போது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாவாக எடுத்து அளந்து சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒருத்தர் இல்லைன்னா 2 பேருக்கு ரவை தோசை செய்யும்போது அதிகமாக மாவு எடுத்து கலந்து வீணாக்கவும் தேவையில்லை. நமக்கு தேவையான அளவு மாவு இதிலேருந்து எடுத்து கலந்து சுட்டோம்னா நமக்கு அதிகமாகவும் வீணாகாது. இப்போ இந்த ரவை தோசை மிக்ஸில் இருந்து ஒரே 1 கப் மாவை மட்டும் ஒரு பெரிய பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த 1 கப் மாவில் இருந்து 6லேருந்து 7 தோசை வரைக்கும் நமக்கு கிடைக்கும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவில் 1,5 கப்லேருந்து 2 கப் அளவு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். ரவை தோசை அப்படின்னாலே நமக்கு மாவு தண்ணியாக தான் இருக்கணும். தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா முதல்ல கரைச்சி விட்டுக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாய் நறுக்கிய கருவேப்பிலை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பொடியாய் நறுக்கிய கேரட் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பொடியாய் நறுக்கிய முந்திரி பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷன் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இதோட டேஸ்ட்டு தோசையில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நமக்கு தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான், இதே கன்சிஸ்டன்சியில் மாவு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரவை தோசை நான்ஸ்டிக் தோசைக்கல்லாக இருந்தாலும் சரி, இரும்பு தோசைக்கல்லாக இருந்தாலும் சரி, நமக்கு அடி பிடிக்காமல் ஒட்டாமல் வரணும்னா கண்டிப்பாக மறக்காமல் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தோசை மாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தோசை சுடும்போது எந்த தோசைக்கல்லாக இருந்தாலும் ரவை தோசை கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. நீங்கள் தடவை செய்யும்போதே நல்ல கிறிஸ்பியாக தோசைக்கல்லில் ஒட்டாமல் வரும். அவ்வளவுதான், நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தோசைக்கல் சூடானதும் ஒரு துணி இல்லைன்னா சின்ன வெங்காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. அடுத்து நாம் கரைச்சி வச்ச மாவை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். மாவை எல்லா பக்கமும் தோசைக்கல் ஃபுல்லாகவே பரவலாக சேர்த்துக்கோங்க. மாவை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இந்த தோசைக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. நாம் முதல்ல சேர்த்த எண்ணெயே போதும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு அங்கங்கே எண்ணெயை தெளித்து சேர்த்துக்கோங்க. ஆனியன் ரவா தோசைக்கு பொடியாய் நறுக்கிய வெங்காயத்தை மேலே இந்த சமயத்தில் பரவலாக சேர்த்துக்கலாம். இந்த தோசை நல்லா வெந்து வரத்துக்கு ஒரு 3 நிமிஷமாவது ஆகும்.
இப்போ பார்த்தீங்கன்னா தோசை நல்லா நிறம் மாறி ஓரங்கள்லாம் எடுத்து வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட ஒட்டாமல் நாம் இப்போ இந்த தோசையை வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான், நல்ல கிறிஸ்பியான ரவை தோசை ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கங்க. இந்த ரவை தோசை கூட சுட சுட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி அப்படின்னு எல்லா சட்னியுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரவை தோசையை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.